அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்ற இந்த நாடகத்திற்கு பெரிய அளவில் உதவி புரிந்து சிறப்பித்த கவரவட்டி சசிகுமார் குடும்பத்தாருக்கு நமது வாடிப்பட்டி கணேசபுர பொதுமக்கள் மற்றும் பெரியோர்கள், கோவில் பூசாரி, இளைஞர்கள் மற்றும் அனைத்து பொதுமக்களின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நமது வாடிப்பட்டி கணேசபுரத்தை சேர்ந்த உபயதாரர்கள் சார்பாக நம்முடைய நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் சக்திவேல் அவர்கள் சார்பாக எந்திரிச்சு போக மாட்டேன் பொன்னாடை அணிந்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நமது காளியம்மன், மாரியம்மன், மலையாள பகவதியம்மன் திருக்கோவில் பூசாரி மாமா பஞ்சாச்சரம் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒலி அண்ட் ஒலி சிறப்பாக அமைத்து கொடுத்துள்ள சரவணா செவன் சர்வீஸ் உரிமையாளர் எம் சரவணபாலன் அவர்களுக்கு உபயதாரர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார். அடுத்தபடியாக அருள்மிகு ஸ்ரீ எட்டடியான் திருக்கோவில் பூசாரி மாமா அவர்களுக்கு நமது நாடக உபயதாரர்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி. அடுத்தபடியாக வாடிப்பட்டி கணேசபுர ஊர் பெரிதனக்காரர்கள் உயர் திரு நாட்டாமை அவர்களுக்கு நம்முடைய நாடக குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஊர் மணியம் தம்பி முனிசாமி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஊர் மேனேஜர் தம்பி முரியசன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில் பூசாரி அருமையண்ணன் பொன்னை அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு அன்பாடு அழைக்கின்றோம். அத்தோடு தமிழக போக்குவரத்து கழக துறைகளிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற அன்பு மாமா சுந்தரராஜ் அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சுந்தரராஜ் மாமா அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த மின்சார வாரியத்திலிருந்து வந்திருக்காங்களா யாரும்? அண்ணே, மின்சார வாரியம், காவல்துறை, ஊராட்சி செயலாளர் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஊராட்சி செயலர் செந்தில் என்ற தங்கவேல் அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சாணார்பட்டி காவல்துறை ஆய்வாளர்கள் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை வயர்மேன் அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தவசிமடை கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே,
இந்த நம்ம மைக்கில் சொன்னவங்க யார் வந்தாலும் அப்போ இடையில முன்னாடி பற்றிக்கலாம். இப்போ நாடகம் ஆரம்பிக்க நேரம் ஆகி கொண்டிருப்பதால் அனைத்து பொதுமக்களும் அமைதி காத்து இந்த நாடகமானது முழுக்க முழுக்க உபயதரசு சார்பாக நடக்கிறது. அதாவது ஒரு சிலர் அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு நம்முடைய வழிபடு விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று 48 நாள் மண்டல பூஜைக்காக வேண்டி விருப்பப்பட்டவங்க உபயம் செஞ்சு இந்த நாடகம் வச்சுருக்காங்க. அதனால் தயவு செய்து அனைத்து ரசிக பெருமக்களும் அமைதி காத்து முழுசாக இந்த நாடகத்தை, அதாவது ரொம்ப சிறப்பான நடிகர்களை ஏற்பாடு பண்ணி நாடகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் முழுசாக அந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது வாடிப்பட்டி கணேசபுரத்துக்கு ஊக்கம் கொடுத்து இந்த நாடகத்தை எப்படியாவது நடத்த வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு கவரவட்டியை சேர்ந்த கவரவட்டியை சேர்ந்தவர் தான். ஆனால் தவிசு மேடையில் உள்ள எங்களது சசி அன்னத்தாய் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பிரார்த்தனை நாடகமாக நடைபெற்றிருக்கிறது. அந்த நாடகம் புராண நாடகம். இந்த நாடகத்தை அனைவரும் கண்டுகளித்து மனமாற அவர்கள் குடும்பம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று அந்த அம்மாளிடத்தில் வேண்டி இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். நாடகம் எப்படி வளர்ச்சியாக உருவாகுதோ அதே போன்று அவர்கள் குடும்பம் தொழில் மேலும் மேலும் வளர நாங்கள் வேண்டி இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி கலந்த வணக்கம். பிரணவப் பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. பொருளே போம் கணபதி சரணம் சரணம் தாமி. பேசும் தெய்வமே வில்லை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. ஜீவநதியான காவிரி தந்த சரணம். சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணாச்சரணம். ஜீவநதியான காவிரி தந்த சரணம். சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணாச்சரணம். யாக யக்கத்தின் மூலப்பொருளை ஈரேல் உலகு கருவே. யாக யக்கத்தின் மூலப்பொருளை ஈரேல் உலகு கருவே. எண்ணியவர்க்கு எண்ணம் போலவே எல்லாம் தருகின்ற இறைவா. பிரணவப் பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் தாமி. பேசும் தெய்வமே இல்லை செல்வமே திருவாழ்வு தரவாணி திருவாழ்வு தரவாணி. மாபாரதத்து நீரில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம். மலையாளையாய் ஒளியாய் சுழலும் மகா கணபதி சரணம். மாபாரதத்து நீரில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம். மலையாளையாய் ஒளியாய் சுழலும் மகா கணபதி சரணம். பூபாரதத்தை சுமந்து ஏக்கிய புண்ணிய புருஷனே சரணம். பூபாரதத்தை சுமந்து ஏக்கிய புண்ணிய புருஷனே
ஹலோ ஹலோ நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே திரு மாதவன் சோதரியே வைசவியே திரு மாதவன் சோதரியே வைசவியே நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி சிக்கலில் வேல் கொடுத்த தாயே அந்த சீர்காழியில் பால் கொடுத்தது நீ தாயே சிக்கலில் வேல் கொடுத்த தாயே அந்த சீர்காழியில் பால் கொடுத்தது நீ மக்கள் குறையை தாக்கும் தந்தை முத்துமாரி மக்கள் குறையை தாக்கும் தந்தை முத்துமாரி வாழ்க்கையும் கத்தருவா மீனாதி மதுரை மீனாதி நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி குங்குமத்து சிரிக்கின்ற கற்பகாம்பிகை மயிலை கற்பகாம்பிகை குலமாதர் சௌவாக்கிய காமாட்சி காஞ்சி காமாட்சி குங்குமத்து சிரிக்கின்ற கற்பகாம்பிகை மயிலை கற்பகாம்பிகை குலமாதர் சௌவாக்கிய காமாட்சி காஞ்சி காமாட்சி கங்கை கரையாள விசாலாட்சியே கங்கை கரையாள விசாலாட்சியே கலைகள் எல்லாம் தருபவளே மூக்காம்பிகை உள்ளூர் மூக்காம்பிகை நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி யான மலை பொழியும் கலைமகளியே நல்லொரு செல்வம் தரும் அலைமகளியே யான மலை பொழியும் கலைமகளியே நல்லொரு செல்வம் தரும் அலைமகளியே வேதம் புகழ் பாடு மலைமகளியே வேதம் புகழ் பாடு மலைமகளியே வெற்றி எல்லாம் தந்தருவா வேலவன் தாயே வெற்றி எல்லாம் தந்தருவா வேலவன் தாயே நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே திரு மாதவன் சோதரியே வைசவியே திரு மாதவன் சோதரியே வைசவியே நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே காளித்தாய்
கடவுளப்பா கடவுளுக்கும் எது தெரியுமப்பா ஆசேராம் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் எது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ போகும் போது செல்வதுண்டோ தேடும் போது வருவதுண்டோ போகும் போது செல்வதுண்டோ காசேராம் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் எது தெரியுமப்பா தாயை தவிர தந்தையை தவிர காசா எதையும் வாங்கிடலாம் தாயை தவிர தந்தையை தவிர காசா எதையும் வாங்கிடலாம் தலையா பூவா போட்டு பார்த்து தலை வளர்ந்தாமல் வாழ்ந்திடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்தா வாய்த்திருந்தே மொழி பேசுமடா கல்லறை கூட சில்லறை இருந்தா வாய்த்திருந்தே மொழி பேசுமடா இல்லாதவன் சொல் தவையேறாமல் கேளனமாக போகுமடா காசேராம் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அளவுக்கு மேலே பணமை திருந்தால் அவனும் திருடன் உண்டாகும் அளவுக்கு மேலே பணமை திருந்தால் அவனும் திருடன் உண்டாகும் பறவுக்கு மேலே செலவுக்கு செய்தால் அவனும் குருடன் உண்டாகும் களவுக்கு போய் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தா தருமமடா களவுக்கு போய் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தா தருமமடா பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி விட்டால் அது கருமமடா காசேராம் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் ஒழிப்பான் அடுத்தவன் மாத்தா திரிப்பானே கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் ஒழிப்பான் அடுத்தவன் மாத்தா திரிப்பானே சிரித்தவன் அழுவது அழுதவன் திரிப்பன் பணத்தான் வந்த நிலைதானே சிரித்தவன் அழுவது அழுதவன் திரிப்பது பணத்தால் வந்த நிலைதானே கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தா கூட்டம் இருக்குது உன்னோடு கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தா கூட்டம் இருக்குது உன்னோடு தலையில் ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு காசேதா கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் மனமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவதுண்டு போகும் போது செல்வதுண்டு நீ தேடும் போது வருவதுண்டு போகும் போது செல்வதுண்டு வாப்பா வாப்பா கண்டிப்பாக வர வச்சுக்க வந்துச்சு
சரி கடவுள் ஆட்டம் சரி சரி. இந்த அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய கடவுள் ஆட்டோ உரிமையாளர் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி அன்பளி கொடுத்து பரிசுத்துள்ளார். அவர்களுக்கு எனது சார்பாக கலைக்குழி சார்பாக நன்றி. உட்காருங்க. வணக்கம் 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 வணக்கம். அது அப்புறம் பாடு வச்சுக்க அப்புறம் பாடு. அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய ஏஏ ஆறுமுகம், ஏ லட்சுமி, ஏடிஎம்கே கிளை தலைவர் அவர்கள் முத்துக்கு முத்தாக பாடலை கேட்டிருக்கிறார். கண்டிப்பாக நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக பாடுவேன். உட்காருங்க வந்தகால் இடிக்காருங்க பாதைய விட்டு விலகி கொஞ்சம் பண்போடு உட்காருங்க 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 பாதைய விட்டு விலகி கொஞ்சம் பக்குவமா உட்காருங்க 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 உட்காருங்க. இப்பதான் வந்தீங்களா இருக்கு முன்னால வந்தீங்களா இப்ப வந்தீங்களா இருக்கு முன்னாடி வந்தீங்களா இங்க இப்பதான் வந்தீங்களா இருக்கு முன்னால வந்தீங்களா இங்க இருக்கு நாடகத்தை ஓடாடித்தா வந்தீங்களா இங்க இருக்கு நாடகத்தை ஓடோடி வந்தீங்களா வந்தவங்க உட்காருங்க வந்தகால் இடிக்காருங்க பாதைய விட்டு விலகி கொஞ்சம் பண்போடு உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பகவான் பெண்ணாகி ஆனான பழனி அப்பனுக்கு வணக்கம். இப்ப படப்பிடியில் பெண்ணாகி ஆனாலும் பழனி அப்பனுக்கு வணக்கம். பகவான் படப்பிடியில பெண்ணாகி ஆனான பழனி அப்பனுக்கு வணக்கம். பாவாடே நைட்டி சுடிதாரு ஜிம்மிஸு பாவாடை கட்டிக்கிட்டு மேலாட போட்டுக்கிட்டு பருவ பெண்களுக்கு வணக்கம் வணக்கம். பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடை வைக்கும் பாவதனங்களுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி ஒளிக ஒப்பாட்டி வாழ்க. யாராவது ஒரு உனக்கு தாலி இருக்கிற பொண்டாட்டிய போய் ஒளிகன் யாரா சொல்லலாமாடா? நான் இப்ப என்ன தவறா சொன்னீப்பா? பெண்டாட்டிய ஒளிகள் சொல்லலாமா? பப்பாட்டி ஒளிய பப்பாட்டி வாழுகையா? நீ சொன்னதெல்லாம் சரிதான். சரி இது இப்ப உனக்கு இப்ப நம்ம அங்க இருந்து வந்திருக்கோம்ல. சரி எதுல இருந்து வந்தோம்? மரல இருந்து வந்தோம்ல. ஆமா. ஒரு மகேந்திரா வேனுக்கு ஒரு செப்பினி இருக்கு. அதனால நீ ஒரு செப்பினி சொல்றதுனால தப்பு இல்ல. அப்படி கிடையாது. இதுல கடுப்பு வேற. ஐயா பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க அப்படின்னு என்ன தவறு? நான் என்ன தவறா சொல்லிவிட்டேனா? நாடகம் முடிச்சு வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி மிஸ்ஸெல்லாம் தாங்க முடியல. என் பொண்டாட்டிக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் குடும்பம் நடத்த முடியாது தெரியுமா? விட்டு பாரு. அட ஒரு பேச்சுக்கு சொல்றியா? இங்க இருந்து போன உடனே அவ்வளவு நிலத்துல வச்சிருக்கா மளிகை கடை லிஸ்ட்டை எழுதி அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு. அதெல்லாம் கூட பரவாயில்ல. எங்க ஆத்தாங்கப்பனுக்கு இதை செய்யணுங்கிற செய்முறையில எங்க அண்ணன் தம்பிட்டு பிள்ளைகளுக்கு இதை செய்யணுங்கிற. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கா செஞ்சு ஒரு ஆளு உழைச்சி எல்லாரும் செய்ய முடியுமா? சரி இதுதான் பரவாயில்ல அப்படின்ட்டு எதுக்கு ஆக நீங்களே எப்ப எப்பதான் இருக்கீங்க எவ்வளவு தெரியுது. ஐயா என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா பொண்டாட்டி என்பது கிளி மாறி. சரி பச்சை கிளி வத்தீங்களா? சொன்னது என்ன பச்சை கிளினா அப்படி இருக்காது. பச்சை கிளினா சொல்றத திருப்பி சொல்லுமா பச்சை கிளி. அதே மாதிரி பொண்டாட்டிங்கிறத நம்ம சொல்றத அப்படி அப்படியே கேட்கக்கூடிய யாரு? நம்ம பொண்டாட்டி. ஆமா இந்த அப்பாட்டின்னு சொன்னி பாருங்க. இது வந்து குரங்கு மாதிரி. எப்படி தெரியுமா? குரங்கு கையில ஒரு பூமாலையை கொடுத்து பாருங்களேன். அடுத்த நிமிஷம் எப்படி இருக்கு? பிச்சு எரிஞ்சிட்டு வெறும் நாறு மட்டும்தான் இருக்கு. அது மாதிரிதானே வப்பாட்டிங்கிறதெல்லாம் குரங்கு மாதிரியே பொண்டாட்டிங்கிறதெல்லாம் கிளி மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா இப்பத்தான் நம்ம ஹார்மோனிய கலையரசு சொன்ன ரகத்துக்கு வரணும். நம்ம அங்க இருந்து கிளம்பி வந்த பாருங்க வண்டி 4 சக்கரத்துல உருண்டு வருது.
ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஏற்கனவே வண்டியில டயர் நாலுமே காந்தி தாத்தா மண்ட மாதிரியே தான் இருக்கு. வழுக்கையா இருக்கா? என்னடா இந்த பாவி வரப்ப ராத்திரி சொன்னேன் அதே மாதிரி இப்ப நடந்துருச்சுன்னு காலையில யாரும் சத்தம் போட்டுற கூடாது. பேச்சுக்கு சொல்றேன். இந்த டயர்ல ஒரு ஆணி ஈனி ஒரு முள்ளு கிள்ளு குத்தி பஞ்சர் ஆயிருது. என்ன செய்வோம்? நான் கேட்கிறையா, உயிரற்ற வண்டிக்கு உலகத்திலேயே எல்லா நாட்டுக்காரனும் ஸ்டெப்னியை வச்சு அலையும் போது ஏயா உயிருள்ள மனிதன் வச்சிருந்தா அடிக்கிறாங்க, சண்டைக்கு வர்றாங்க. நீதானே சொன்ன. இன்னொன்னு தெரியுமா? என்ன? பொண்டாட்டி கெட்டுறது கூட கெட்டிலாம் செலவழிச்சு பொப்பாட்டி வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது வச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், வச்சிருக்க உமக்கு தான் தெரியும். யாருக்கும் தெரியாம அவளை பொக்கிஷமா வச்சிருந்தத நீ போய் பொண்டாட்டி ஒளிய வப்பாட்டி வாழ்கடி சொன்ன. அப்படி இனிமே ஒரு காலத்துல சொல்ல மாட்டேன். சொல்லலாமா? நீங்க வரும்போது இனிமே சத்தியமா சொல்ல மாட்டேன். எதுக்குப்பா பிரச்சனை? ரெண்டு பேரையுமே தூக்கி வச்சிருவோம். அதனால என்ன சொல்றேன்னா, பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க, பொண்டாட்டியும் வாழட்டும் வப்பாட்டியும் வாழட்டும், பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கு வல்லால கண்டனுக்கு வணக்கம், பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்க வல்லால கண்டனுக்கு வணக்கம் வணக்கம். புருஷே பக்கத்து விட்டு புருஷ, எட்ட விட்டு புருஷ, கட்டிக்கிட்ட புருஷ, வச்சுக்கிட்ட புருஷ, சத்துக்கிட்ட புருஷ, கத்துக்கிட்ட புருஷ, புருஷ 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 இங்க புருஷ 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 புருஷனை இல்லாம பிள்ளை குட்டி பெத்தெடுத்த புண்ணியவதிகளுக்கு வணக்கம். புருஷே இல்லாம பிள்ளை குட்டி பெத்தெடுக்கு புண்ணிய வாட்டுக்கு வணக்கம் வணக்கம். மத்தவங்க அடுத்தவங்க பேச்ச கட்டி கல்யாணம் செய்வோரே வணக்கம். மத்தவங்க கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் வணக்கம். மத்தவங்க அடுத்தவங்க பேச்ச கட்டி கல்யாணம் செய்வோரே வணக்கம். காதலியில தோல்வி விட்டு மூட்டை பூச்சி மறந்து குடிச்சு கைலாசம் கோயிந்தா கோயிந்தா. காதலியில தோல்வி விட்டு மூட்டை பூச்சி மறந்து குடிச்சு கைலாசம் போவருக்கு வணக்கம் வணக்கம். வல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டனுக்கு போடுகிறேன் கோடி வணக்கம். பல்லால வட்டி வாங்க போடுகிறேன் உங்களுக்கு வணக்கம் வணக்கம். வல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டனுக்கு போடுகிற கோடி வணக்கம். வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காத புண்ணிய மார்களுக்கு வணக்கம். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கும் போது ஐயனாருக்கு வணக்கம் வணக்கம். வணக்கமே எங்க வணக்கமே எங்க வணக்கமே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, அமைதியை உருவான பண்பிற்கும் பதத்திற்குரிய பெற்றெடுத்த தாய்மார்களே, உட்கார்ந்திருக்கிற உண்மையானவர்களே, நிற்கின்ற நேசமானவர்களே, உட்கார்வமா வேணாம் என்று யோசனை உசுராடி கொண்டிருக்கக்கூடிய சிந்தனை சிற்பிகரை, மங்கையராய் பிறந்த மாதவ குல மாணிக்கங்களே, பெற்றோர் மடியில் பூத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களே, காலையில் காடு சென்று மாலையை விழ திரும்பும் மண்ணை பொன்னாக்கக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, அதுக்கு அடுத்தபடியாக இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள மதிப்புக்கு மரியாதைக்குரிய காக்கி சட்டை அணிந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த விழாவினை சீர சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியாளருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டார நாடக கலை ரஷ்ய பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக எங்களது நாடக அமைப்பாளர் அன்பிற்கும் பண்பிற்கும் பத்திரக்கூடிய அன்பு தம்பி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் கே சக்திவேல் அவர்களை கலைக்குழுவினர் உங்கள் அத்தனை பேரையும் இருகரம் கூப்பி வருக வருக அன்போடு வரவேற்கின்ற. நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல நான் வெளியில வந்துட்டேன். எல்லாரும் நாடகம் பக்கம் வந்த மாதிரியே தெரியலப்பா. எக்கச்சக்கமான கொள்ள கூட்டம், கொள்ள கூட்டமா, மனதை கொள்ளையடிக்கக்கூடிய ரஷ்ய பெருமக்கள் கூட்டம். இவங்களை வச்சு நமக்கு பெருமையா, நம்மளை வச்சு இவங்களை பெருமையான்னு பார்த்தா சரி, அவங்கள வச்சுட்டு நமக்கு பெருமை. எப்படி சொல்றீங்க? அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. அவங்க நமக்கு வரவேற்பு கொடுத்தனால நீங்க வந்திருக்கேன். அவங்க என்ன பண்ணாலும் ஏத்துக்கிறேன். அவங்க சொல்றத நம்ம கேட்கணும். செருப்பை கொண்டு ஓடி அடிப்பாங்க, ஏத்துக்கிறேன். அடிச்சாலும் சரி, என்ன பண்றது? உங்க வீட்டு பிள்ளைகள்லாம் சின்ன சிறு தவறு பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்களோ அது மாதிரி தூக்கி போட்டு ஒரு கப்பையில மிச்சுக்கிட்டு ஒரு கால பரட்டுன்னு கிழிக்கிற மாதிரி எங்களையெல்லாம் கிழிக்காம ஏதோ ஒரு சின்ன சிறிய தவறுகள்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து உங்க வீட்டு பிள்ளைகளா நினைத்து எங்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு. அடிக்கிற மாதிரி இருந்தா அடிக்கிற மாதிரி ஆல்ரவுண்டுக்காரங்க அடிங்க, சந்துக்குள்ள ஓடி அடி சொல்லுவீங்க. ஆமா சரி, அடிக்கிற மாதிரி இருந்தா யாருக்கும் தெரியாம சோறு ஓட்டிங்களா ரூம் அதுக்குள்ளே வச்சு அடிங்க, யாருக்கும் தெரியாம. அதனால ஐயா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. பாய் தலைவாணி கூட 2 நாய்க்குட்டிகளோட எல்லாரும் கிளம்பி வந்திருக்காங்க. நாய்க்குட்டி பாய் விரிச்சு உட்கார. சரி,
அந்த வருது போஸ்ட் முடிச்சிருக்கேன் நான் அந்த மணி வாடா வாடா பொறியிடல பக்கத்தில் ஆடா ஓ நண்பன் தானே அவன் ஏன் வர்றா அந்த அண்ணொருத்த பின்னால எங்க அக்கா கூட பின்னால வருது ஏன் தெரியுமாப்பா பாய் விரிச்சு உட்கார சரி தலைவாணி படுத்து தூங்க இந்த சின்ன கை குழந்தை தூக்கி வந்திருப்பாங்க ஆமா. இது ராத்திரி நடுச்சாமத்துல அந்த சின்ன பிள்ளைக்கு எப்ப எதை செய்யணும்னே தெரியாது சரி சில பேர் நம்ம ஆளுகள் அப்படித்தான் இருக்காங்க எப்ப எதை செய்யணும்னு தெரியாம செய்யக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க ஆமா உங்களெல்லாம் அப்படி சொல்ல மாட்டேங்க தங்கமானவங்க அப்படி இந்த சின்ன குழந்தை என்ன ஆகணும்னா அனுச்சாமத்துல பாயில ஆகி போயிடும் சரி ஆயினா என்ன தெரியுமா வெளிக்கு இருந்துறேன் சரி வெளிக்குன்னா கக்கா போயிடும் கக்கானா பிய பேண்டுரும் சரி அந்நியாரத்துல தண்ணியை ஊற்றி லவ்ல இருந்து கழுவ முடியாது அதனால நாயை விட்டு அதுக்கு ஒண்ணு இறக்கி விட்டுலாம் போல தெரியுது நீதே டொமக்க நல்லா முடியல ஏன் நான் பியனக்கு வந்திருக்க முடியாதா சரி அதுக்காக ஒரு சிலர் நாயை குட்டி வந்திருப்பாங்க ஒரு சிலர் வாங்குறதுக்கே வந்திருப்பாங்கண்ணே காசு ஒண்ணு வாங்குறதுக்கா அது கிடையாது ஊருக்குள்ள பல பிரச்சனை பண்ணி எப்படியாவது உதவாங்கணும்னு சரி பிரச்சனை நடக்கிற ஊர் எப்படி தெரியுமா இருக்கு நம்ம போய் இறங்கின உடனே பாத்துடலாம் நாடக மணிக்கு முன்னால எந்தெந்த ஊர்லலாம் 2 கையில கட்டி பிரிச்சிருக்காங்களோ அங்க எல்லாம் பிரச்சனை வரும்னு ஒரு அர்த்தம் என்ன காரணம்னா தெய்வ வழிபாடு நடத்துறது எதுக்கு ஏழை பணக்காரன் தலைவன் தொண்டன் ஆண்டி அரசன் நான் பெரிய ஆளு நீ சின்ன ஆளு இப்படி ஒற்றுமைக்கு பங்கமில்லாமல் அமைவதும் அந்த கலை நிகழ்ச்சி அப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சியில வந்து கைத்த கட்டி பிரிக்கலாமா கூடவே கூடாது அது பிரச்சனை நடக்க ஊர்ல பிரிப்பாங்க நம்ம ஊர்ல பிரிக்கல என்ன காரணம் நம்பிக்கை ஐயா நம்பிக்கையா உட்கார வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆணு பெண்ணு எல்லாம் கலந்து அதனால நம்பிக்கையா நீங்க போய் கையா அதுல வச்சிருக்காங்க இப்போ கண்ணு அசரும் பாருங்க ஒரு மணி 2 மணி 3 மணிக்கெல்லாம் அப்படியே அந்த குளிர்ந்த காத்து அடிக்கும் இப்போ வெக்கையா வேர்க்கும் ஒரு 3 மணிக்கு மேல அப்படியே குளிர் அடிக்கும் குளிர் அடிக்கும் போது இந்த கை இருக்கு பார்த்தீங்களா இந்த கை சூடான பகுதியை தேட ஆரம்பிக்கும் சூடான பகுதி ஒன்னு சூடான பகுதி இதுன்னு சரி இன்னொன்னு சூடான பகுதி இதுன்னு அந்த பகுதியா ஐயா சாமி உங்க கையை இங்க வேணாலும் வைங்க இல்ல இதை வேணாலும் வைங்க சரி உங்களுக்கு குளிர்ச்சுன்னா வந்து கையை வச்சுக்கோங்க என்ன மயத்துக்கு நான் வைக்கிறேன் உங்க கையா குளிர்ச்சுன்னா உங்க இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க இதனால தூக்கம் வருந்த போது உங்க சாமான் தெரியாம பக்கத்துல வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ரொம்ப சௌரியமா போயிடும் உங்களுக்கு சிரமமா போயிடும் இருந்தாலும் வந்தார வரவேற்பது வண்டமில்லாடி எதிரி வந்துட்டா கூட இங்க வாங்க அங்க உட்காருங்க இங்க உட்காருங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க வரவேற்பு கூடிய நம்ம தமிழ்நாடு இப்படிப்பட்ட இந்த தேசத்திற்கும் இந்த ஊரிற்கும் நம்மளாம் வந்திருந்தாலும் நியாயமா சொல்ல போனா உங்க எல்லாருக்கும் நாங்க தான் வரவேற்பு கொடுக்கணும் எப்படிப்பட்ட வரவேற்பு தெரியுமா வரவேற்புன்னு அப்படி கொடுக்கணும் கொடுத்துலாங்கப்பா வாங்க 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 அந்த ஆசை தாங்க வாங்க 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 வந்து ஆசை தாங்க வாங்க வாங்க வந்து ஆசை தாங்க வாங்க 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 வந்து ஆசை தாங்க கத்தெடுத்த பெரியோர கத்தெடுத்த சபையோர பெத்தெடுத்த தாய்மார நீங்க பாருங்க கலை உலகம் என்ற ஆசை நீங்க கூறுங்க வாங்க 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 வந்து ஆசை தாங்க நகரிய காலம் என்று சொன்னாலே நிறைய அவசர மக்களுக்கு என்னாலே நகரிய காலம் என்று சொன்னாலே நிறைய அவசர மக்களுக்கு என்னாலே கண்ணால 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 தைவனக்கு காலமெல்லாம் நீங்க தானே பொண்ணான ஆசி தட்டு வர வைக்கணும் கலை உலகம் என்றாசி நீங்க கூறணும் வாங்க 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 வந்து ஆசி தாங்க கொட்டுமட்டு பெண்கள் எல்லாம் குட்டிக்கிட்டு தலையில் ஒரு முளத்தை கூந்தலையே வளர்த்து விட்டு கொட்டுமட்டு பெண்கள் எல்லாம் குட்டிக்கிட்டு தலையில் ஒரு முளத்தை கூந்தலையே வளர்த்து விட்டு பின்னாம என்ன கூட தைக்காம காத்தாட பறக்க விட்டு ஸ்டைல் பண்ணுது முறையாக நம்ம ஊரில் எல்லாம் இருக்குது வாங்க 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 அந்த ஆச்சு தாங்க 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 அப்படி வரவேற்பை கொடுத்தாச்சு இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் ஒரு அற்புதமான நாடகம் எந்நகரத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய நன்னகரமாகிய இந்நகரில் இருந்து அறுவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வழிவிடும் விநாயகர் துணை திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் தவசிமடை கிராமம் வாடிப்பட்டி கணேசபுரத்தில் அருள்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வழிவிடும் விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக 48ஆம் நாள் நிறைவு பூஜை விழாவை முன்னிட்டு
மற்றும் ஆடி பெருக்கு விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக. ஸ்ரீ பரவவருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள் 25/7/2026 சனிக்கிழமை இரவு 10:30 மணி அளவில் ஸ்ரீ மலையாள பகவதி அம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ எட்டடியார் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார மின்னொலி கலையரங்கில் நாடக தலைமை கவராயப்பட்டி திரு சசி குடும்பத்தார்கள் முன்னிலை தவசிமணி வாடிப்பட்டி கணேசபுரம் ஊரார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இவர்கள் முன்னிலையில் வேடன் தேடியது மானா மங்கை என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் அது சிறப்பாக நடைபெறும். நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் சென்றடமெல்லாம் தனக்கிணைக தானி என்று வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய நாடக உலகத்தின் நவரச நாயகன் அன்பிற்கும் அன்பிற்கும் பாசத்திற்குரிய திருவாரூரைச் சேர்ந்த பி தெய்வேந்திரன் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். அதற்கு இணையாக குயிலிடும் இனிய குரலும் படைத்த கோகில வாணி இன்னிசை அரசி அன்பு சகோதரி சென்றடமெல்லாம் தனக்கிணைக தானி என்று வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய வல்லாள மாநகரம் கண்டெடுத்த MS அர்ஜுனாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மைக்கும் இன்று காலை 5:30 மணி அளவில் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு மனதோடு பாட்டுக்கு நாரதருக்கு பாட்டா இதிகாச சுடர் புராண புயர் என்றெல்லாம் மறைக்கக்கூடிய கலக பிரியர் கமுதி பெருமாள் தேவன்பட்டியைச் சேர்ந்த கூலிராஜன் MA BEd அவர்கள் இவர்கள் மடியிலே நாரதர் பின்பு கலக பிரியராக தோன்றுவார். ஆறுமணிய கலையரசு சென்றடமா தனக்கணிக தானே என்று பற்றி வாகை சூடி வரக்கூடிய மேலப்பாறக்குளத்தைச் சேர்ந்த KA முனியாண்டி அவர்கள் 6 மணி பின் பாடலை வாங்கி பாடுவார்கள். பணம் இருந்தா போதுமாடா மடியிலே ஐயா பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே. பணம் இருந்தா போதுமாடா மடியிலே ஐயா பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே. அடபணமே அடபணமே இளமெண்டும் குளமெண்டும் பேசுவோம், இளமெண்டும் குளமெண்டும் பேசுவோம், கையில் இருந்தால் நான் எதிரை கொண்டு வீசுவோம். இளமெண்டும் குளமெண்டும் பேசுவோம், கையில் இருந்தால் நான் எதிரை கொண்டு வீசுவோம். இல்லாத வீட்டினிலே அன்னையும் இல்லை தந்தையும் இல்லை பெத்த பிள்ளையும் இல்லை. பணம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே. அடவனமே அடவனமே பரவு வரும் போது கண்கள் மயங்கிடும், பரவு வரும் போது கண்கள் மயங்கிடும், அது செலவழிஞ்சா சித்தர் ஞானம் பெருகிடும். பரவு வரும் போது கண்கள் மயங்கிடும், அது செலவழிஞ்சா சித்தர் ஞானம் பெருகிடும். உழைப்பினிலே வாழ்ந்து வந்தா கஷ்டமும் இல்லை கடன்களும் இல்லை ஐயா கவலைகள் இல்லை. பணம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே. அடவனமே அடவனமே. கோடையரை குமரல் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் பல மாணவர்களை உருவாக்கிய ஆசிரியருமாகிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்குரிய கள்ளிக்குடியைச் சேர்ந்த BM சிங்கத்துரை அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் டோலக்க தொப்பி தபேலா
ஒரு கையை தட்டலாமே. வாசல் பிடிச்சிச்சா? பிடிச்சிச்சுன்னா நீங்கள் ஒரு கையை தட்டி ஒரு ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. நன்றி நன்றி. அதற்கிடையாக பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் சென்றடம்லாம் தனக்கிணைக தானே என்று வெட்டு முறைச்சு கொட்டி வரக்கூடிய பலவாத்திய புகழ் கருவனூரை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் இவருங்க மேடையில் பல வாத்தியத்தை வாசிப்பார்கள். நன்றி நன்றி.
நல்லா கையெல்லாம் தட்டுனிய. என்ன பண்ணுறது இந்த பயலுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நீங்கள் மட்டும் அமைதியாக இருந்தீங்கன்னா போதும். நல்ல பையன், நல்ல தொழில் பண்ணுறேன், ஆள் பார்க்க வாட்டஞ்சாட்டமாக அப்படி இருக்காப்புல. ஒரு நாளைக்கு 3500 சம்பளம் வாங்குறேன். என்ன கொஞ்சம் சுழி சரியில்லை. உனக்கு பொண்ணு பார்த்து பேசி முடிச்சிருக்காங்க வீட்டில். கிரகத்தை பாருங்கள், நல்ல பிள்ளைய பார்த்து பொண்ணு பார்த்து பேசி முடித்து நிச்சயம்லாம் பண்ணியாச்சு. அந்த ஊருக்கிற என்ன பண்ணுறாங்க, நேராக பாண்டி கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்க எங்கள் சங்கத்துக்கு நாடகம் பேச வந்துட்டாங்க. வந்ததில் யார் வந்திருக்கா, இந்த பையனுக்கு பொண்ணு பார்த்து பேசி முடிச்சாங்க பாருங்க, அந்த பொண்ணோட அப்பாவும் வந்திருக்காரு கூட. அவர் வந்து என்ன சொல்றாப்புல, என்ன சொன்னாரு? அப்பா இந்த ரஞ்சித்தத்தை என் மகளுக்கு பேசி முடிச்சிருக்கு, இந்த பையன் தான் என் வீட்டுக்கு வரக்கூடிய வருங்கால மருமகன், இவனையே நம்ம ஊரு நாடகத்துக்கு ஆல்ரவுண்டுக்கு போடுவான், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயே மருமகனை அறிமுகப்படுத்துவான் அப்படின்ட்டு உங்களை நாடகத்துக்கு போட்டாச்சுங்க. நாடகத்துக்கு போட்டு நாடகத்துக்கு போயாச்சு. நாடகம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நாடகம் பார்க்க பொண்ணு வந்திருக்கு, பொண்ணோட தங்கச்சி, பொண்ணோட அப்பா, பொண்ணோட அம்மா 4 பேர் உட்காந்து நாடகம் பார்க்கறாங்க. சரி, விடிய விடிய நாடகம் பார்த்து விட்டு அந்த பொண்ணு அப்பா கூட்டிட்டு வந்து, இந்த மாப்பிள்ளைய பாருமா, இந்த பையல தான் உனக்கு நிச்சயம் பண்ணிருக்கு, பேசி முடிச்சிருக்கு, இன்னும் 2 மாசம் முடிஞ்சு ஆடி ஓய ஆவணில கல்யாணம்மா அப்படின்னு சொல்ல, அந்த பிள்ளை முக்காடா போட்டு ஒரே அழுக, ஏஹோன்னு அழுதுருச்சு. எதுக்கா? அப்பத்தான் நான் கேட்டாரு, அப்பா ஏமா மாப்பிள்ளைக்கு ஏதாவது குறைச்சலா, யாராவது இந்த மாப்பிள்ளைய குறை சொல்லுவோமா? எந்த குறையும் சொல்ல மாட்டோம், நல்ல சம்பாத்திய, ஏம்மா அழுகிற அப்படின்னாரு. இல்லப்பா, இந்த மாப்பிள்ளையா கட்டிக்கிற சொல்றதுக்கு என்னைய ஒரு இடிஞ்ச கிணத்துக்குள்ள கூட தள்ளி விட்டுருங்கப்பா, தண்ணி இல்லாத கிணத்துல கூட தள்ளி விட்டுருங்க, நான் போயிடுறேன், இந்த பாவி பயப்பா நான் கட்டிக்கிற மாட்டப்பான்னு அழுகுது. அட ஏம்மா அழுகிற, நல்ல பயமா, நல்ல சம்பாத்தியம், ஒரு நாளைக்கு நாடகத்துக்கு போனோம் 3500 சம்பளம் வாங்குறேன், ஏம்மா அப்படின்னா அப்பா கேட்குறாரு. அப்பா இல்லைப்பா, ராத்திரி இருந்து பார்த்தப்பா, அவன் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லைப்பான்னு அழுகுது. அட என்னம்மா உட்காந்து இந்த இடத்துல இருந்தானம்மா ஆல்ரவுண்டு வாச்சேன், வேற எங்கிட்டுமே போகலையம்மா, என்னம்மா நடவடிக்கை சரியில்லை? இல்லைப்பா, பாவி சண்டால கொலகாரன், ராத்திரி 10:30 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் செத்து போன மாட்டு தோலையே இந்த வாங்குறானப்பா, நான்லாம் உயிரோட கிடைச்சானா அப்பா வேணாப்பா அப்படின்னுச்சு. அவங்க அண்ணன் தானே நீ இருப்பு, அந்த பிள்ளை வேணான்றுச்சு. சரி, அவங்க அப்பா போட்டு முக்காடு ஓட்டு அழுகிறாரு. ஆத்தி தாய் என்ன பெத்த மகராஜிமா, என் குடும்பம் குத்து வழக்கு, ஒரு பிள்ளைக்கு பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் மாட்டேன்னுட்டோம்னா ஊர் உலகம் தப்பு தவறா பேசு, எப்படியாவது கட்டிக்கன்னு பிடிவாதமா கெஞ்சுறாரு. சரி, முடியாதுன்றுச்சு மூத்த உள்ள. 2வது பிள்ளை தங்கச்சி இருக்கு பாருங்க, வேற லெவல். அந்த பிள்ளை நேரா வந்துச்சு அப்பாட்ட. சரி, அப்பா விடுங்க, அக்காட்ட எதுக்கு நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அக்கா மாமலை கட்டிக்கலன்னா போயிட்டு போகுது, நான் கட்டிக்கிறீப்பா அப்படின்னு இருக்கு. ஏன் அந்த பிள்ளை கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கு தெரியுமா? அது இதுக்கு முன்னால எம்பிட்டு அடி வாங்குச்சா யாருக்கு அது உனக்கு தானே தெரியும், நீ தானே கூட்டிட்டு இருப்ப. ஆல்ரவுண்டு ரஞ்சித் அவர்களே, எனக்கு தங்கச்சி அக்காவோட வேணாம். சரி, நீ ஒரு நாளைக்கு வந்து உன் தோலை கொடுத்து பாரு. அம்மாடி அப்பா வேணாப்பா சாமி, அந்த பிள்ளையே அம்புட்டு அழுகும் போது நாளா எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய தாளத்தை ஐயனார் அவர்கள் நம்மளை தாளம் வாசிப்பார். அதுக்கு அடுத்தபடியாக இவரங்க மேடையில் வண்ண சீன் அமைப்பு ஜெகதீஸ்வரன் சீன்ஸ் ஏனாது என்பதை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஒரு அற்புதமான சாப்பாடுங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு அசைவ சாப்பாடு சுத்தமாக பிடிக்காது. அசைவம்னா இறங்கி போகவே மாட்டேன், நான்லாம் சாப்பிடவே மாட்டேன். அற்புதமான முறையில் ரசம், சாம்பார், புளிக்கோ, இதுலேயும் சாப்பாடுன்னு ஒன்று பரிமாறணும் அப்படின்னா நிச்சயமாக பாயாசம் வைக்கணும். இப்போ எங்கே வைக்கிறாங்க? எங்கேயோ ஒரு சில இடத்துல தான் பாயாசம். அறுசுவை உணவுன்னு ஏன் சொல்றாங்க? எதுக்கு? எல்லாமே புளிப்பு இருக்கணும், இனிப்பு இருக்கணும், உரப்பு இருக்கணும், உப்பு இருக்கணும், அது எல்லாம் கலந்ததுதான் அறுசுவை. அப்படி ஒரு அற்புதமான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளருக்கும் அதை உபசரித்த அன்பு உள்ளங்களுக்கும் அற்புதமா எல்லாருமே, யாருமே லேடிஸ்லாம் வரல, அதுக்காக தாய் குழந்தைங்க யாரும் தவறாக நினைக்க வேணாம். இதை பார்த்தா அப்பா எல்லாருமே அற்புதமாக வாங்க,
உட்காருங்க, பொறுமையாக சாப்பிடுங்க. யாராருக்கு என்ன வேணும், ரசம்னா ரசம், சாம்பார்னா சாம்பார், புளிக்குழம்புனா புளிக்குழம்பு. இதை விட நீங்கள் கொடுத்த பாயாசம் மிகவும் சிறப்பு, அற்புதமான முறையில் சாப்பாடு, ஊறுகாய் கவரில் கட்டி, அடடா நான் சாப்பிட்டேன், அருமை அருமை அருமை. ஏன்னா ஊறுகாயிலிருந்து, உப்புலேருந்து, அப்பளத்திலிருந்து எல்லாமே உங்களுக்கு முதல்க நன்றி கண்ட வணக்கம். மனிதனாகப்பட்டவன் பூலோகத்திலேயே போதும்னு சொல்றது 2 தாயா. ஒன்னு சாப்பாடுன்னு, சரி, இன்னொன்னு ஏதாவது சண்டை சச்சரவு பண்ணிவிட்டு வாங்குற அடி உத. அற்புதமாக சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளருக்கும் அதை உபசரித்த அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா 3 நாளைக்கு முன்னால காரைக்குடியில நாடகம், காரைக்குடி டவுனுக்குள்ள நாடகம். பாருங்க, சாப்பாடுனால அது செட்டிநாடு ஏரியால அது எல்லாமே நாடகரகரமா போய் சாப்பிட்டு பொழந்து தள்ள போற மாதிரி. நம்ம எல்லாருமே ஒரு அளவு தான் சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ராத்திரி சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டு. தைப்பூசத்தன்னைக்கு ஆரம்பிச்சது, எப்படியும் புரட்டாசியில்தான் எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு 2 நேரம் சாப்பாடுலாம் சாப்பிட முடியும். ஒரு நேரம் சாப்பாடு ராத்திரி சாப்பாடு மட்டும்தான், அதுவும் அளவாக தான் சாப்பிட முடியும். நல்லா நண்டு குழம்பு, மீன் வறுவல், மட்டன் சுக்கா, சிக்கன் கிரேவி, இம்புட்டு சமையலியா. முந்தா நாள் போன ஊர்ல சமைச்சு உடனே இந்த டான்ஸுக்கார பிள்ளைக்கு என்ன ஒரு ஆசை, அண்ணே வேற ஒன்றும் இல்லை அண்ணே, மைக்கு நல்லா இருக்கு, ஸ்பீக்கரை மட்டும் கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அங்கேருந்து ஒரு எக்கோ ஓஸ் வந்துக்கிட்டே இருக்கு, அதுதான். ஆமாம், அதை மட்டும் கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லை, மைக்கெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம், அதை மட்டும் கொஞ்சம். இப்படி சாப்பாடு ஓசியா ஊரில் போட்ட உடனே டான்ஸுக்காரப்பில் என்ன ஒன்றுச்சு தெரியுமா, ஒக்க மக்க எல்லாத்தையும் மட்டும் வளைச்சு கட்டிருச்சுப்பா. ஓசி தானே, எதுல கட்டுச்சு, வயிற்றுல தான், வாயில தான். நெஞ்சா கட்டுற, நெஞ்சுனா குறவுள்ள பிடியா உள்ள இருக்க பிள்ளைக்கு இருக்கா இது வரைக்கும். அடே அழிப்பாண்டி, இங்க எல்லாம் ஒரு நோக்கமா தான்டா திரிங்கடே, அதுக்காண்டி தானே வரேன். அட பாவம், விடிய விடிய அதை போட்டு அடிச்சுக்கிறோம்ல. சரி சரி, ஒரு வாய்ப்பு மட்டும். சரி சரி, வாய்ப்பு கொடுத்தாலும் நீ பொழந்து தள்ளி விடுவ. நல்லா சாப்பிட்டு புட்டு வந்து பவுடர் போட ஆரம்பிச்சிச்சுன்னு. சரி, பவுடர் போட ஆரம்பிச்ச உடனே உள்ள நண்டு கிரேவி, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் ஒன்னா உள்ள போன உடனே கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயாப்பா, நம்ம கலையரங்க அற்புதமான கலையரங்க. கலையரங்கத்தில் குறிப்பாக நத்தம் தொகுதியில், அதுவும் இந்த திண்டுக்கல், கோபால்பட்டி இந்த சரௌண்டிங் எந்த பகுதியில் வந்தாலும் கலையரங்கம் டைல்ஸ் பற்றி தான் இருக்கும். இன்னமும் காளையார் கோவில், தொண்டி, திருவிடானு அந்த பக்கம் போனோம்னா கொட்டகையை போட்டு மண்ணு மேடை தான் இருக்கு. ஆமா, ஆனா இந்த நம்ம நத்தம் தொகுதி திண்டுக்கல் பக்கம் வந்துட்டோம்னால எல்லாமே இப்படி அற்புதமான கலையரங்க. இந்த கலையரங்கத்துல பாருங்க, பின்புறம் ஒரு வாசல் வேற வச்சிருக்காங்க. அங்க போனவள முந்தா நாள் ஊர்ல கலையரங்கத்துல பின்னாலே வாசல் இல்ல. 1க்கு 2க்கு வெளியில எங்கிட்டுமே போகவும் முடியாது. பிள்ளை வேற வயிறு கலக்கின்றுச்சு, எங்கிட்டும் போக முடியல. பார்த்தேன், நல்ல சந்தனம் குடிச்சிருந்தாங்க, வாழை இலையில கட்டி சந்தனத்தை வலிச்சு கீழே வச்சு விட்டு வேகமா அந்த பிள்ளைகிட்ட இலைய கொடுத்தேன். ஏம்மா இந்த இலைய வச்சுக்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆபத்துக்கு பாவம் இல்ல, இலையில ஓம்ட்ட ஆபத்தை அவசரத்தை முடிச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டேன். இலைய கொடுத்துட்டேன். இந்த மரப்பு ட்ரெஸ் மாத்துவாங்கல மடப்பு, அதுக்குள்ள போய் இந்த பிள்ளை எல்லா வேலையும் முடிச்சு விட்டு மடிச்சு பத்திரமா அந்த பிள்ளை இடத்துல வச்சிருந்துருக்கணும். சரி, இல்ல என்ன பண்ணிருக்கேன்னு யாருக்கு தெரியாமையாவது வச்சிருந்துருக்கேன்னு. பின்னாடி நாள் போட்டு பின்னால போடதான் வழி இல்லையே, தெரியாம வச்சிருந்துருக்கேன், யாருக்கும் தெரியாம வச்சிருக்க. ஆமா, தெரியாம இவங்க என்ன பண்ணாங்க, வாழை இலையை அப்படியே 4ஆ மடிச்சு அந்த அவுத்த நூல் எடுத்து அப்படியே அழகா சுத்தி அப்படியே இருந்த இடத்துல வச்சிருச்சு. வச்சிருச்சு. பாருங்க, அன்னைக்கு வந்திருந்த நாரதர் யாரு தெரியுமா, நம்ம தெற்கு பெத்தாம்பட்டியை சேர்ந்த MC நவநீத கிருஷ்ணன் நாரதர். அவன் தான் அன்னைக்கு வந்திருந்த சந்திரன் நிறைய கேட்பாரு. ஆமா, சந்திரன் நிறைய கேட்டாப்புலதான். அவரு மலையில நனைஞ்சிட்டாப்புல போல நாடகத்துக்கு வரும்போது, முந்தா நாள் வரும்போது மலையில நனைஞ்சிட்டாப்புல போல. அவருக்கு மலையில நனைஞ்சனால லேசா மூக்கு வேற அடைச்சிக்கிச்சு போல. ஒரு 12 மணி வரைக்கும் பகுமானமா போய் வண்டியில படுத்து கிடந்து எந்திரிச்சு விட்டு வேக வேகமா வந்து பவுடரை போட்டு, எப்ப சந்தனம் எங்க அப்படின்னு கேட்க, இது மாதிரி கூட்டத்துல இருந்து ஒருத்தர் பெரிய ஒரு ஊருக்காரு, ஐயா வாழை இலையில கொடுத்துருக்க தேடி பாரு அப்படிங்க. உள்ள சுத்தி வச்சிருக்கு, ஏன்னா குடிச்சிருக்கோட்ட மறுபடியும் கேட்கலாமா, கடுப்புல வாழை இலையில கொடுத்துருக்க தேடி பாரு அப்படிங்க. கேட்ட மனுஷன் எங்கிட்ட கேட்டு இருந்திருக்க, நீ ஊருக்காரட்ட கேட்கறிய கேட்கலாமா, மூக்கு வேற அடைச்சிருக்கு. பாத்திருக்காப்புல பக்கத்துல இலையில சந்து நல்லா மடிச்சு இருந்திருக்கு. இலை வேகமா இலைய பிரிச்சிருக்காப்புல, நல்லா கொல கொல கொலன்னு இருந்திருக்கு. நல்ல சந்தனம் தண்ணி கலக்கி இருக்கு. ஆமா, இவங்க என்ன நினைக்கிறாங்க, கிராமத்துக்காரர்களுக்கு ரொம்ப நன்றி, நம்ம தண்ணி ஊத்தி குழப்ப வேணாம் போல, அவங்க பன்னீர் ஊத்தி குழப்பிட்டாங்க.
என்ன இந்த லூசுக்கிட்ட மூக்கு ரெண்டு அடைச்சிக்கிட்ட அப்படின்னு நினைப்பு பொழப்ப கெடுக்குமா? நல்லா உள்ள கைய விட்டு ரெண்டு கையவே அப்படி நல்லா தடவி இப்படி ஒரு இழுப்ப இப்படி ஒரு இழுப்ப இப்படி ஒரு இழுப்ப அப்படி ஒரு இழுப்ப இங்க இருந்து வர்றாப்புல கட்டைய பிடிச்சிக்கிட்டா இப்படி வர்றாப்புல இப்படி கையை தூக்குறாப்புல இங்கிட்டு வேர்த்து வடியுது. அதுல பாரு வெறும் கருவேப்பிள்ளையா கொட்டுது. சந்தனத்துல என்ன கருவேப்பிலை? இங்கிட்டு கட்டிய தூக்கி அடிக்கிறாப்புல நாராயணா இப்படி அடிக்கிறாப்புல. தக்காளி பழ தோல், கடுகுளுந்த பருப்பு, பட்டை மிளகாத்து அப்பத்தான் தெரியுது சண்டால கொலகாரம் தடவுனது சந்தனம் இல்ல, அந்த பிள்ளை விட்டு வாய்த்த. நீ கூட சொல்றது இல்லையா? நீதான் எடுத்து சொல்லிருக்காமல விளையால கேட்காதானே சொல்ல முடியும், பேச மாட்டாங்க அவங்க. ஆமா, அப்படியெல்லாம் இல்லாம அற்புதமான ரசிகர்கள், அற்புதமான சாப்பாடு, அற்புதமான கலையரங்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் மெதுவாக பேசினாலும் உங்க செவிகளுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து உரைத்து கொண்டிருப்பவர்கள் டீப்பு ரொம்ப டாப்பு, மைக்கு ரொம்ப குயிக்கு, லைட்டு ரொம்ப ஒயிட்டு, சிறப்பான முறையில் ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ சரவணா சவுண்ட் சர்வீஸ், தவசி மடை, உரிமை எம் சரவணபாலன்.